சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவை பார்க்குறாரு. மகா வந்து ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்குற சூர்யா வந்து ஒரு முடிவுக்கு வராரு. அடுத்து வந்து மகா வந்து பெட்ரூமுக்கு வராங்க. அப்போ வரும்போது என்னால் முடிய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு வலியில் ரொம்ப அவசப்படுறாங்க. தைலத்தை வந்து பின்னாடி எடுத்து போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வேணால் தைலம் போட்டு விடவா அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ட்ரை பண்ணுறாங்க. சரி நான் போட்டு விடுறேன், சரி போட்டு விடுங்க அப்படின்னோடனே வந்து போட்டு விடுறாரு. அப்போ வந்து வந்து பொறுமையாக போட்டுட்ருக்காரு. அப்போ வந்து என்னங்க நீங்கள் கையெல்லாம் நடுங்குது, இப்படியா போடுறது, நல்லா போடுங்க அழுத்தி அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அழுத்தி பொறுமையாக போடுறாரு. உடனே மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூர்யா வந்து போட்டு விட்டதுக்கு. அடுத்து வந்து காலையில் மகா வந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஐயோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்ம எழுந்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கீழே வராங்க. பார்த்தா வந்து சமையல் கட்டில் வந்து ஆல்ரெடி வேலை செஞ்ச சமையல் ஆட்கள் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதை பார்த்தோம்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீங்கள் எப்படி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒன்றும் இல்லை, சூர்யா தம்பி தான் என்னை வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து படிக்கட்டுக்கு ஏற போகிறாங்க. கரெக்டாக வந்து அப்போ ராஜலக்ஷ்மி வந்து இறங்குறாங்க. என்ன பண்ணுறா இவ, வேலை செய்யாமல் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன பண்ணுற, அங்கே யார் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சவங்க தான். அவங்கள யார் வேலை சொன்னது, அப்போ நீ உன்னோட வேலை தானா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் மறுபடியும் யாரையும் எதுவுமே கேட்காம வேலைக்கு ஆள வைப்ப, அவ்வளோ திமிரா உனக்கு, நீ இந்த வீட்டு எஜமானி நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு இவ்வளோ திமிரு வந்து வந்து அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. அந்த டைமில் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே இங்கே பார்த்தீங்களா இவளை, எனக்கு நான் வந்து வேலையை விட்டு அனுப்பினால எத்தனை வந்து வேலைக்கு வச்சுருக்கா, அந்தளவு கொழுப்பு கூடி போச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எப்படி நீ வந்து அக்காவை கேட்காம இப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து கூட சேர்ந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற சூர்யா நிறுத்துறீங்களா அப்படின்றாரு. வேலைக்கு ஆள் வச்சது நான், மகாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்கள கூட்டின்னு வந்து நான், இப்படி பண்ணுறியப்பா இதெல்லாம் நியாயமா, இது அக்கா வேணாம்னு சொன்னாலும் எப்படி நீ கூட்டின்னு வருவ, அப்படியே நீ வேலைக்கு ஆள் வைக்கிறனாலும் வந்து யாரோ ஒருத்தர் வச்சுக்க வேண்டியதானே, எதுக்காக நான் வேலையை விட்டு அமிச்சு ஆளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்குறாங்க. ஏன்னா மகாவுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, ஏன்னா தாத்தாவை கவனிச்சிக்கிற வேலை மகாவோடது, சரியான டேப்லெட் கரெக்ட் டைம் கொடுக்கணும். ஆனால் மகா இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் எப்படி டேப்லெட் கொடுப்பா, அது மட்டுமா இவங்களுக்கு தான் எல்லா வேலையுமே தெரியும், இங்கே யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக ஒரு ஆள் வச்சா அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், அதே டைமில் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இதெல்லாம் முடியுமா, இப்போ தாத்தாக்கு உடம்பு நல்லா இல்லை, அவரோட உடம்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சூர்யா இப்படி பண்ணிட்ட, அக்கா பாவம் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு ஆளை எத்தனை வந்து இங்கே வச்சிருக்கே வேலைக்கு, அவங்க தான் வேலையை விட்டு அமிச்சாங்கல்ல, இப்படி பண்ணுறீங்க, நீ பண்ண சரியா, நான் தான் சொல்லிட்டேனே காரணம் என்னன்னு, என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இப்போல்லாம் நீ சுத்தமாக சரியில்லை, மகாக்கு தான் எல்லாமே பார்த்துட்ருக்க, பெத்த தாயை ஒதுக்கி வைக்கிற, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசி எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பிரச்சனை பண்ணி விடாதீங்க. உடனே வந்து சமய டென்ஷனாக ராஜலட்சுமி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கே பாருங்கம்மா நீங்கள் செஞ்சது தப்பு புரியுதா, அன்னைக்கு வந்து நடந்த விஷயமே வேறு, ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம இன்னமும் வந்து தப்பாகவே நினச்சிட்ருக்கீங்க. அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டில் எந்த உண்மையுமே கிடையாது, நீங்கள் தப்பு தாம்மா செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக மகா வந்து அந்த மாதிரி யோசித்து செய்யவே செய்யலை, வேலையாட்களும் அப்படி பண்ணவே பண்ணல, அதனால தான் நான் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் வேலைக்கு ஆள் வச்சேன், அதுவும் அவங்களே வச்சேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா போதும் போதும், நீங்கள்லாம் பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா, இப்போலாம் அம்மாலாம் மதிப்பீங்களா, நான் வரேன், இந்த வீட்டில் எனக்கு எந்த மரியாதை இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, எல்லோரும் என்னை என்ன மதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சூர்யாவோட அப்பா நீ செஞ்சது தான் கரெக்டு அப்படின்றாரு. எல்லாருமே அதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சூர்யாவுக்கு மனசு தாங்கலை, அவங்க அம்மா போச்சுன்னு போனது இது.